என் குருவே துணை. வணக்கம். ஸ்ரீ மாந்திரீக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுறேன். ஒரு குடும்ப நலனுக்காக இந்த பதிவு பார்க்க போறோம். இது எப்படின்னா, அந்த குடும்ப தலைவி இருக்காங்க இல்லையா? அவங்க தான் வந்து பொறுப்புள்ள ஒரு நபரா அந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க. என்னன்னா, வீட்டு வேலைகள் பார்க்கணும், சமைக்கணும், பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் அவங்க வர மட்டும் அவங்க தேவையானது பார்க்கணும். இந்த மாரி இடவிடாத அவங்களுக்கு வேலைகள் இருக்கும். அந்த குடும்ப நலனுக்காகவே அவங்க உழைப்பாங்க. ஆனா, பிள்ளைங்க வந்து சரியா படிக்காம, சொன்ன பேச்சு கேட்காம, கெட்ட பழக்கங்கள் ஆளாகி, இல்ல கணவர வந்து தப்பான உறவுகளால, வேற வேற உறவுகளால, அந்த மற்ற பெண்ணோட உறவுகளால, அவங்க அந்த கெட்ட பழக்கத்த ஆளாகி, குடும்பத்தில எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்ப தலைவிகள் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. கோயிலா போவாங்க. அவங்க மனசுக்குள்ள இருக்கதெல்லாம் வந்து அழுது கொட்டுவாங்க. அம்மா கிட்ட போய் முறையிடுவாங்க. சில இடத்துல நடக்கலாம், சில இடத்துல நடக்காம போலாம். ஆனா அப்படிப்பட்ட பெண்கள் வந்து எப்படி அந்த குடும்பத்த கட்டி அமைக்கணும்? பிள்ளைகள் வந்து நல்லபடியா படிக்க வைக்கணும். கெட்ட பழக்கத்துலருந்து கொண்டு வரணும். வீட்டுக்காரனோ, புருஷனோ அவங்க வந்து வேற ஒரு தொடர்புல இருந்து எப்படி வெளிய கொண்டு வர்றது? அந்த தொடர்பு எப்படி மறக்க வைக்கிறது? அந்த வேற பெண்ணோட உறவு இல்லாம எப்படி செய்றது? அது பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்குரிய தேவதை எப்படி? பூஜைகள் எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து தேவதையிலேயே அற்புதமான தேவசக்தி, அதிகமான சக்தி வாழ்ந்த தேவசக்தி இருந்தா காளியம்மா. காளி. இந்த காளி தேவதை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வாழ்க்கைய வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய தெய்வம். தாய்க்கு தாயாக இருக்கக்கூடிய தெய்வம் தான் இந்த காளி தேவதை. இந்த காளி தேவதை மனதார வேண்டிக்கிட்டு, அந்த பெண்கள் வந்து நான் குடுக்குற எந்திரம், மந்திரம் வீட்டுக்குள்ளார வச்சு பூஜை பண்ணின்னு வந்தாங்கன்னா, அவங்க குடும்பத்தில என்ன பிரச்சனைகள் வந்து தல தூக்கி ஆடுதோ, எந்த பிரச்சனை தீராம இருக்குதோ, தன் கணவன் வந்து வேறோட ஆ பழக்கவழக்கம்ல இருக்காங்களே, அவங்க எப்படி மீட்டு கொண்டு வர்றது? அந்த பெண்ணிடத்துல இருந்து பிரிஞ்சு எப்படி வருவான்? நம்ம வீட்டுக்காரன்றது தான் இந்த சக்தி பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்ல, எந்த பெண்ணு கூட இவர் வந்து எனக்கு அந்த பெண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவங்க அந்த பெண்ணுகிட்ட போயிட்டாலும், அந்த முடிவ மாத்தி குடுக்கும் அந்த தெய்வசக்தி. அந்த பொண்ணு வேணாம். எனக்கு என்னோட பொண்டாட்டி தான் வேணும். என்னோட மனைவி தான் வேணும். என் குடும்பம் தான் வேணும்னு வந்துருவாங்க. அந்த வீட்டோட தலைவன். அது ஆணுக்கும், பெண்ணுக்கும் இது கண்டிப்பா நடக்கும். எப்படிப்பட்டவங்களும் வீட்டு விட்டு போனாலும், வேற உறவுகள் தேடின்னு போனாலும், அவங்க ஆட்டோமேட்டிக்கா கிளம்பி வந்துருவாங்க. இந்த பூஜை பண்ணா. இந்த பூஜையோட மகிமை அப்படி. இதோட சக்திகள் அப்படி. அதனால நான் வந்து அந்த எந்திரத்த காட்டுறேன். அந்த எந்திரத்த வரைஞ்சுக்குங்க. இதுக்கு வந்து தேவையானது மஞ்சள், குங்குமம், ஒரு 11 எலுமிச்சு கனி எடுத்துட்டு, ஒரு மாலையா கோத்துட்டு வச்சுக்குங்க. நான் குடுக்குற 6க்கு 6 செம்பு தகடில நான் குடுக்குற எந்திரத்த எழுதி வச்சுக்குங்க. எழுதி வச்சுட்டு, பன்னீர் போட்டு நல்லா கழுவிட்டு, விபூதி போட்டு நல்லா தொடச்சு விட்டுட்டு, அது பிரேம் பண்ணிட்டு, அந்த அந்த பிரேம் அந்த படத்துக்கு வந்து இந்த எலுமிச்சை பழம் மாலை போட்டுருங்க. போட்டு கீழ் பகுதியில புழுங்கல் அரிசி சோறு, ஆ அதில வந்து அசைவம் பண்றவங்க மீன் குழம்பு ஊத்தலாம். சைவம் பண்றவங்க 5 வகையான காய்கள் வச்சு சாம்பார் ஆக்கி, அந்த பிரசாதம் மாரி அந்த சாப்பாடுல ஊத்தி, கொடுங்க சாதத்துல ஊத்தி, நீங்க வந்து படையல வைக்கலாம். அப்படி இல்லன்னு சொன்னா, நீங்க வந்து பழங்கள் பழங்கள் வெட்டி பூஜை பண்ணலாம்.
இப்படி அம்பாளுக்கு வந்து வாழை இலை போட்டு இந்த மாரி பூஜை பண்ணி, நீங்க வந்து இடைவிடாத 21 நாள் பூஜை பண்ணீங்கன்னா, உங்க பிரிஞ்சு போன கணவரும் வந்துருவாங்க, உங்க பிள்ளைகள் திருந்துருவாங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும். எல்லா செல்வங்களும் வந்து அமையும். அதனால இந்த எந்திரத்த பாருங்க. பார்த்துட்டு நல்லா பார்த்துக்குங்க. இதே மாரி வரைஞ்சுக்குங்க. இது கீழ இருக்கிற மந்திரத்த படிச்சுக்குங்க. இதுல ஏதாவது வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. அம்பாள வந்து எப்படியெல்லாம் வணங்கணும், வீட்டுக்குள்ளார வந்து அம்பாள் வந்து பரிபூரணமா எப்படி அருள் புரியணும்ன்றது உங்களுக்கு சொல்லி தரேன். அத கேட்டு பலன் அடைங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவன வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய!